நம்ம ஒவ்வொரு பாடி பார்ட்டையுமே கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஏதாவது பண்ணுவோம்ல. அது மாரி காத கேர் பண்ணணும்னா, நீங்க இத பண்ணுங்க, இல்ல இத பண்ணாதீங்க நீங்க ஏதாவது சொல்லுவீங்களா? காதை பொறுத்த வரைக்கும் பட்ஸ் போடக்கூடாது. ஹோம் ட்ரீட்மெண்ட் ஃபார் நீங்கள் சொன்ன எந்த விதமான ஆயிலோ, சூட வச்ச ஆயிலோ, பூண்டோ உள்ளுக்குள்ளே வச்சு எதுவும் க்ளீன் பண்ணக்கூடாது. அப்புறம் லவுட் நாய்ஸ் அதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம இப்போ கான்ஸ்டண்ட்டாக ப்ளூடூத்ஸ் வச்சு யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ நாட் ஓன்லி லவுட் நாய்ஸ், ப்ரொலாங் டியூரேஷன். லவுட் நாய்ஸும் கம்மி பண்ணிக்கணும், ப்ரொலாங் டியூரேஷனும் இருக்கக்கூடாது. அது இருந்ததுன்னா வி கேன் ப்ரிசர்வ் அவாய்ட் எக்ஸ்போஷர் டு த லவுட் நாய்ஸ். எங்கெல்லாம் அதிகபட்ச சவுண்ட் இருக்கோ அந்த லெவல்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது காதுகளுக்கு ரொம்ப நல்லது. டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு அவங்க சுகர் லெவலில் ஆப்டிமைஸ் பண்ணிக்கணும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயபெட்டிஸ்க்கும் காதுக்கும் என்ன சம்பந்தம்? நான் சொன்ன மாதிரி ஒன்று அது இன்னர் இயர் அஃபெக்ட் பண்ணி ஹியரிங் லாஸ் காஸ் பண்ணலாம். இல்லை எக்ஸ்டர்னல் இயரில் நான் சொன்ன கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் பேஸ் ஆஸ்டிமாலிட்டி சொல்கிற இது இன்ஃபெக்ஷனை அக்ரவேட் பண்ணக்கூடிய சான்சஸ் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு அந்த எலும்பு ஸ்கல் பேஸ் கபாலத்தின் அடிப்பகுதியில் போய் பரவி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகப்படுத்தலாம். அதனால பலவிதமான ப்ராப்ளம் வரும். அவங்களுக்கு சிவியர் இயர் பெயின் இருக்கும். சில சமயம் அவங்களுக்கு அந்த கிரேனியல் நர்வ் சொல்கிற ஃபேஷியல் நரம்பு அஃபெக்ட் ஆகலாம். வாய் இப்படி கொடிக்கூடிய சான்சஸ் இருக்குது. மற்ற கிரேனியல் நர்வ்ஸ் எது ஸ்வாலோயிங் ஸ்பீச்சு அதுக்குரிய ரெஸ்பான்சிபிள் கிரேனியல் நர்வ்ஸ் அஃபெக்ட் பண்ணி ஸ்வாலோயிங் ப்ராப்ளம், ஸ்பீச் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும். இன்ஃபெக்ஷன் பரவி பிரெயின்குள்ளே பரவி அவங்களுக்கு இன்ட்ராக்ரேனியல் காம்ப்ளிகேஷன் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஸோ அதனால் டயபெட்டிஸ் வரவங்களுக்கு ஒரு இயர் பெயினோ இல்லை இயர் டிஸ்சார்ஜோ ரொம்ப நாளாக இருக்கிறப்ப அவங்க உடனடியாக போய் நம்ம ENT டாக்டர் பார்க்கணும்.